லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி நடித்துள்ள கூலி திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் குறித்து அப்டேட்டை சன் பிக்சர்ஸ் வெளியிட்டிருக்காங்க. அதாவது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நாயகனாக நடிச்சிருக்க திரைப்படம் கூலி. இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தில் ரஜினிகாந்துடன் கன்னட நடிகர் உபேந்திரா, தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனா, மலையாள நடிகர் ஷவுபின் ஷாக்கர் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இது தவிர தமிழ் சினிமாவில் பிரபலங்களான சத்யராஜ், கிருத்திகாசன் ஆகியோரும் கூலி படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் நடிகர் ரஜினிகாந்த் தேவா என்ற கேரக்டரில் நடிச்சிருக்காரு. இயக்குனர் லோகேஷ் கனகராஜும் ரஜினிகாந்தும் முதல் முறையாக இணைந்திருக்க படம் இது என்பதனால இதற்கு ரசிகர்கள் மத்தியிலும் மிக பெரும் அளவில் எதிர்பார்ப்பு இருக்குது. கூலி திரைப்படத்திற்கு அனிருத் இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தில் நடிகர் சிம்புவின் தந்தை டி ராஜேந்தர் ஒரு குத்து பாடலை பாடியிருக்காரு. சிட்டுக்கு என தொடங்கும் அப்பாடலோட கிளிம்ஸ் வீடியோ ஏற்கனவே வெளியாகி இணையத்தில் படு வைரலானது. இந்த நிலையில் அந்த பாடலோட முழு வெர்ஷனையும் ஃபர்ஸ்ட் சிங்கிளாக வெளியிட இருக்காங்க. இதனை கடந்த வாரமே ரிலீஸ் செய்ய இருந்தாங்க. ஆனால் சில காரணங்களுக்காக அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் இந்த வாரத்துக்கு தள்ளி வைக்கப்பட்டது. கூலி திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள சிட்டுக்கு வைப் பாடல் வரிகளை அறிவு எழுதியிருக்காரு. இந்த பாடல் வருகிற ஜூன் 25 மாலை 6 மணிக்கு வெளியிடப்படும் என படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இதற்காக ஒரு குட்டி ப்ரோமோ ஒன்றையும் வெளியிட்டிருக்காங்க. அதில் மாசா ரெட் கலர் மஹேந்திரா எலக்ட்ரிக் காரில் வந்து இறங்கிய அனிருத் தோளில் சங்கிலியை போட்டுக்கொண்டு கெத்தா கூலி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாரு. அங்கு அனிருத்தை பார்த்து ஷாக்கான நடன இயக்குனர் சாண்டி மாஸ்டர் அனிருத்திடம் இருந்து அந்த சங்கிலியை வாங்கி கொண்டு இந்த பாடலுக்கு தேவையானது இதுதான் என சொல்லி கர்ச்சீப் போன்ற கொடுக்கிறாரு. அதன் பின்னர் கூலி ஃபர்ஸ்ட் சிங்கிள் பற்றிய அப்டேட்டை அதில் குறிப்பிடுறாரு. இந்த ப்ரோமோ வீடியோ தற்போது சோசியல் மீடியாவில் செம வைரல் ஆகிட்டு இருக்கு. கூலி திரைப்படம் வருகிற ஆகஸ்ட் 14 திரையரங்குகளில் ரிலீஸ் ஆக இருக்கு. தங்க கடத்தில் மையமாக வச்சு இந்த படம் உருவாகியிருக்கு. கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் முதல் 1000 கோடி கலெக்ஷன் பண்ணுற படமாக இது இருக்கும் என சொல்லப்படுது. மேலும் இந்த கூலி திரைப்படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இப்போதிலிருந்தே ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. மேலும் ப்ரொமோஷன்களை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு நம்ம லோகேஷ் கனகராஜ். அதனால் தொடர்ந்து கூலி படத்துடைய அடுத்தடுத்த அப்டேட்ஸுகள் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். எப்படி ஜெயிலர் படத்தில் நம்ம அனிருத் தாங்கி பிடிச்சாரோ அதே போல தான் இந்த கூலி படத்துலையும் அவரோட மியூசிக் மற்றும் பின்னணி இசை கண்டிப்பாக படத்தை தாங்கி பிடிக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.